எந்த விதமான இதை கொண்டு எந்த தொடர்பும் முனஸ்ஸஹு அன் குல்லி நக்ஸின் வஐப். நகம் வெட்டுறோம் குடும்பங்கள காலம் பேசிருக்கோம். அவன் நேரத்தை மட்டும் அர்த்தம் சொன்னா எந்த அளவுக்கு தெரியும். கொஞ்சோண்டு நெகத்தை தாண்டி நெக கண்ணுன்னு சொல்லுவாங்க. தசை அங்கே கத்தி போயிடுச்சு அது ஜரர் போச்சுரா ஜரர் இல்லை. அதுவும் இந்த ஜிஸ்முடைய பாகம் தானே. முத்தத்தின் जिसम से हट गया वो என்ன வந்துச்சு. அதே மாதிரி ஒரு குடிக்கு மேல வேணும்னு இங்கே வெட்டுறான். தக்லீஃப் பத்தி இப்படி இருந்தா சில तो आप हमेशा मुत्तसिल रहो. कितने रहना शेख में, रसूल में, हक में. अजीज़ुन अलैहि मा अनितुम, यही मानिए. உம்மத்தினராகி உங்களுக்கு கஷ்டங்கள் வருவது நபிக்கு பாரமாக. क्योंकि वो कुल है, इन्हें जुज है. जुज में कष्टम होता कुल तांगा. क्या बात, सुभान अल्लाह. आपका नाम हो हकीकी जुज आए. मारिफत अड़पट जुज नूर नबी आए. नाम अपने आगे अदल फनाफी रसूल दिया. फनाफी शेख अहमद फनाफी रसूल. நான் விருதாச்சலத்துக்கு தப்லீக் ஜமாத்துல போயிருக்கேன். உட்காந்து காலையில தாஜம் செய்யுது. ஏத்தாப்புல 2 பட்டாணி விட்டு அதுல ஒரு பட்டாணி தயிர் அடிக்கிறான். அவர் அசல்ல பட்டாணி இல்லை, எழுதி யாரோ எழுதி கொடுத்தது வர பண்ணி படிக்கிறார். நல்லாதான் படிக்கிறார். நான் தாஜம் செஞ்சுட்டாரு. அவன் என்ன சொல்றான், தயிராக கேட்டோ நான் ஹம்மி ஆக நமக்கு தொல்லைகள்ல கொடுக்காதீங்க. கஹதூங்கா முஹம்மத் யார்கிட்ட சொல்லிடுவேன். நான் என் முன்னால 5-6 பேர் இருந்தாங்க. நான் பாஞ்சு அப்படி விழுந்துட்டு மீன் பாஞ்சு என்ன ஓட்டமா போய் அந்த ஆளை கட்டி பிடிச்சு கேட்டேன், என்ன அர்த்தம்லான்னு கேட்டேன். எனக்கு தெரியாதுங்க, ஒருத்தர் எழுதி முன்னாள் படிக்க சொன்னார். समझ के नहीं बोल रहा उन्हें. சொன்னாச்சு யா அல்லா யா ரசூலுல்லாஹ் யா முஹியத்தீன் சொல்லுவாங்க. எந்திரிக்கு போதுக்காரு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. சொல்லவும் செய்வேன். ஏமா யா அல்லா யா ரசூலுல்லாஹ் சொன்னதோட முடிச்சிருக்கு. யா முஹியத்தீன் வேற என்னதுக்கு சொல்லுங்க. அப்ப அம்மா சத்தம் போடுவாங்க, நீங்க எல்லாம் ஓதி பிடிச்சி இந்த மாதிரி ஆயிட்டீங்க, என் விஷயத்தை தலையிடாதீங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்பதான் விளங்குதுங்கிறாங்க. மௌலூது ஷரீஃப்ல கூட ஹலீஃபத்துல்லாஹி ஃபீனா முஹியத்தீன் வந்தா நான் உடனே அல்லாஹ் தானே முஹியத்தீன், தீன் ஹயாத்தா அல்லாஹ் தானே, அந்த அந்த நியத்தை வச்சுட்டு ஒதுக்கிறது. நியத்தை வச்சாது சேராது இல்லை. அல்லாஹ் யாரு கண்டிப்பா खलीफत अल्लाही फीना முஹியத்தீன். அதாவது அன்னதான் சமாதானப்படுத்திக்கிட்டா. நாம மிந்துன் இல்லாத கூப்பிடல, மிந்துன் இல்லாத தங்க கூப்பிடக்கூடாது. மிந்துன் இல்லா ஆயக்கா सारे आसमां उन्हीं के आसमां. தெரிஞ்சு போச்சு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். யா முஹியத்தீன் சொன்னா பிரசவிக்கிற பெண்கள் அல்லா அல்லான்னு சொல்லுவாங்க. மணிக்கணக்கில் பிரசவம் ஆகிறாங்க. யாராச்சும் பக்கத்துல பெண்ணு சொல்லி விடுவாங்க.
யா முஹியுத்தீன் சொல்லு. அந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுத்ததோட குழந்தை வெளியில. இது பரிச்சார்த்தமாக பகிர்ப்பாங்க. இப்ப முஹியுத்தீன்ல யாரு இஸ்திலாவுடைய முஹியுத்தீன் ஆண்டகை அவர்கள் சாதா 470 பிறந்தாங்க. பெருமானாருடைய பாரம்பரியம் ஒரு உருவம். அந்த உருவம் ஒண்ணு போக பஸ்காலோ அல்வான் போக பாக்கியெல்லாம் யாரு? அவங்க ஹக்க விட்டு சுத்தமா பிரிஞ்சிருந்தாங்களா? அவங்க முக்கையதாயிருந்து முத்துல கூட சேர்ந்து இருந்தாங்க. அதனால்தான் புரியுது லாத்தகம், நீ பயப்படாது, நான் மேற்கு திசையில நீ கிழக்கு திசையில அவன் மானத்தை மறப்பேன்ட்டான். ஏன் நீனும் நானும் உருவத்தால தூரமா இருக்கும், உஜூதுல தூரமே. உஜூதுல மயில் வரலாங்கன்னு இங்க இருக்கு. இங்க இருந்து புறப்பட்டா காட்டு மன்னார்குடி, மீன் சுருட்டி, அணக்கரை, தத்துவாஞ்சேரி, திருப்பனந்தாள், சோழபுரம், கருப்பூர், கும்பகோணம், நிறைய ஊர் வரும். இப்ப மதராஸ் ஹார்பர்ல இருந்து பெனாங்க கப்பல்ல போனா எங்க எங்க எல்லாம் போஸ்ட் கொண்டு இருக்கும். கருப்பூர் போஸ்ட் எங்க இருக்கும், வெள்ளையூர் போஸ்ட் எங்க இருக்கும். கண்ணு கட்ட வரை கடவுள் தான் இருக்கு. ஒரு ஜின்ஸ் ஆக்கணும், உருவங்களை அழிக்குது. मिटाता हूं सफे हस्ती से नकुश, रातों दिन मिटाता हूं सफे हस्ती से नकुश. நான் அடிக்கடி சொல்றது சமுத்திரம், அதுல மச்சங்கள் இருக்கு, மீன்கள். இப்ப சமுத்திரத்துல எல்லா மீனையும் கரையேற்றிட்டா என் அபிப்பிராயம் ஒரு தோராயமாக 1 கேஜம் கடல் கீழே உட்காந்து அரவாணி தண்ணி வச்சு அதுல 1 கிலோ கடலை போட்ட தண்ணி மேல வருது இல்ல. இப்ப இந்த எண்ணீர் அடங்காத மீன்கள் உள்ள கிடக்கிறதுனால தண்ணி மேல வரத்தான் செய்யும். இவ்வளவு மீனை கரையேற்றிட்டா தண்ணி உட்காந்துரும். அது எவ்வளவு மீன் இருக்கு? இப்ப மீனாகவும் தண்ணியாகவும் 14 2ஆ தெரியுது. மீனெல்லாம் கரைச்சி தண்ணி ஆக்கிருக்கு, மீனை எல்லாம் கரைச்சி தண்ணியே தண்ணி ஆக்கிருக்கு. இப்ப என்ன இருக்கு? அந்த மாதிரி ஆக்குங்க. இது ஜோராத்தான் मज़ाहिर कसीर है, मुज़ीर कितने हैं? नहीं आगे बात पाड़ा المتنعم والمتعلم كل شيء هو الحق المقيد بالسورة العارضة عليه. இல்லைன்னா வேற வழியே அல்லே கிடையாது. அனுபவிச்சா உணர்த்துறோம் அல்லான்னு சொன்னா, உணர்த்துறான்னு சொன்னா யாருக்கு உணர்த்துறான்? அது வெறும் ஹியாலி சூரத்தில் வச்சால் ஹியாலி சூரத். நான் சொன்ன ஹியாலி சூரத்து வந்து கொடுத்தனாலும் தெரியாது, கீழ்னாலும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. 10 பேர் படம் போட்டு சிங்க படம் போட்டு 100 கம்பால் அடிச்சா சிங்கத்துக்கு எதாவது காயப்படுமா? ஆளு கிழிஞ்சா கிழிஞ்சதுல சிங்கத்துக்கு ஒண்ணு வரவே இருக்காது. அப்போ மஹ்லூக் எல்லாம் ஹியாலி சூரத்தா இருக்கணும். இந்த முத்தநீமா முத்தஅல்லிமா யாரு? சுகதுக்கம் அனுபவிக்கிறது யாரு? ஹக்குல் முகய்யத். இவனுக்காக அவன் தானே அனுபவிக்கிறான். அவன் அனுபவிச்சாதான், அவன் அனுபவிச்சுதானே இவனுக்கு. அதுக்கு மேல அது திரை எடுக்கலாம். வழி மாறி செல்லக்கூடியவர்களுக்கு விளக்கு கொடுத்த மாதிரி وجود الله فإنه وجود مطلق ألا فإنه منزه لإطلاقه عن كل قيد وحسة جسمية وعرضية. அந்த وجود முத்தலகாகிறது. அது முத்தலகாக இருக்கும் அந்த ஹைசியத்திலே அனைத்து விதமான கைதுகளை விட்டும், இன்னும் உணர்வுகளை விட்டும், உடலை சார்ந்த உணர்வுகளை விட்டும் அது பரிசுத்தமானதாக இருக்கிறது. وخامسا
இன்ன ஹாதல் உஜூத, இந்த உஜூதாகிறது அல்லது ஹுவியத்து தாத்தி, தாத்துடைய ஹுவியத்தாக இருக்கிறது, தாத்தாகவே இருக்கிறது. இன்ன ஹாதல் உஜூத் அல்லது ஹுவியத்து தாத்தி, அது தாத்துடைய ஐனாக இருக்கிறது, அந்த உஜூதாகிறது. தாத்தேவாக இருக்கிறது, அந்த உஜூதாகிறது. உடையன்னு சொன்னோமா இதாபத்து சொல்ல முடியாது. தௌஹீது இஸ்காத்தில் இதாபத்து எடுக்கிறதா தௌஹீத். அல்லாவுடைய உஜூது, அல்லாவுடைய அல்லா ஒண்ணு உஜூது ஒண்ணு, அல்லா ஒண்ணு, அல்லாவே தான் உஜூது, உஜூதே தான் அல்லா. நேற்று இன்னொரு உஜூது நேற்று அந்த உஜூதாகிறது விளக்கத்துக்காக அல்லாவுடைய உஜூது இல்லாம வரப்ப புத்தகத்துக்கு பேர் தான் அந்த உஜூதாகிறது. இன்ன ஹாதல் உஜூதல்லதி ஹுவ ஹுவியத்து தாத்தி சார ஃபில் மௌஜூதாத்தி குல்லிஹா, இந்த தாத்தான் அந்த உஜூது, தாத்தான் அந்த உஜூது அனைத்து வஸ்துக்களையும் ஊடுருவி இருக்கிறது. மின் கைரி ஹுலூலின் வ தஜஸ்ஸுமின், ஹுலூல் இல்லாமல் பங்காகாமல் பிரியாமல் கசரையானில் மாயி தீ துர்ராத்தில் அஷ்ஜாரி, இந்த விரல் உடலிலேயே இருக்கிறது, பங்காகாமலும் பிரியாமலும். முகையதான் உதாரணமே போதும். கசரையானில் மாயி தீ துர்ராத்தில் அஷ்ஜாரி, மரத்துடைய ஒவ்வொரு அணுவிலேயும் தண்ணீர் ஊடுருவி இருப்பது போன்று எங்கே இல்லை அதனுடைய ஒவ்வொரு கிளைகளிலேயும் ஒவ்வொரு இலைகளிலேயும் சமமாக அது ஊடுருவி இருக்கிறது. ஆனால் அசல் செய்யும் விளைவை ஏற்படுத்தும் விஷயத்திலே அது வேறுபட்டதாக இருக்கிறது. அலா கதிரி தஸ்பியத்தில் மலாஹிரி, அந்த மதுஹர்கள் எங்கே வெளியாகிறதோ, ஹக்குதாலாவுடைய உஜூத் எங்கே வெளியாகிறதோ அதனுடைய தன்மைக்கு தகுந்த அளவிலே அது விளைவுகளிலே வேறுபட்டு இருக்கிறது. கவுனில் மாயி கவுனி இனாயி, அந்த தண்ணீராகிறது அது வைக்கப்பட்டிருக்கும் பாத்திரங்களுடைய நிறத்திலே வெளியாவதை போன்று. கமாஷார தன்னுடைய சொல்லை கொண்டு அல்லாஹ் தஆலா இஷாரா செய்திருக்கிறான். பூமியிலே பூமியிலே பலதரப்பட்ட விளைநிலங்கள் இருக்கின்றன. சில ஓரங்களாகிறது மின்ஹாதிலே கைரு சாலிஹத்துன் லில் முஸாரஹத்தி, விவசாயம் செய்வதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது. வல் முஹாகரத்தி, இன்னும் வயல்வெளிக்கு தகுதியற்றதாக இருக்கிறது. வல் ஆகாமும் வ ஜிபாலும், மாற்றமாக அது பொட்டல் வெளிகளாக மலை பிரதேசங்களாக இருக்கின்றன. அதில் சிறிதாகிறது ஜன்னாத்தும் அனாபின் வ ஸரஇன் வ நகீலின் சின்வானும் வகைரு சின்வானின் யுஸ்காபி மாயின் வாஹித், அவைகளிலே சிலது திராட்சை தோட்டங்களாக, இன்னும் மற்ற வயல்களாக, பேரீச்சம் தோட்டங்களாக ஆக பல வகைப்பட்டதாக அவைகள் காட்சியிருக்கிறது. சில்வானும் வகைரு சில்வானின், தோற்றத்திலே ஒன்றாகவும் கிளைகளுடைய இன்னும் கிளைகள் இல்லாத பல வகையான மரங்கள் தோட்டங்கள் அங்கே இருக்கின்றன. மாயும் வாஹிதின், ஒரே தண்ணீரை கொண்டு அவைகள் தண்ணீர் குடிப்பாட்டப்படுகின்றன. ஒரு பகுதி பாபுஹா பாலாபாவின், அவற்றில் சிலதைக்கான சிலதை நாம் சிறப்புக்குரியதாக நாம் ஆக்கினோம். பின்னுக்குள் உணவிலே இன்னபி தாலிக்க ஆயாத்தும்
இதை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினைகள் இருக்கின்றன. சொன்னாங்களோ அது படிப்பு, இதுல இருந்து அது படிப்பினை எடுத்து ஒரு கூட்டம் அதை விளங்கிக் கொண்டார்கள். அன்னதஹா ஹாலிகன் முதஅத்திதன், இந்த மரங்கள் செடி கொடிகளுக்கு பலவேறுபட்ட படைப்பாளன் இருக்கிறான் என்று விளங்கிக் கொண்டார்கள். பரத்தம் பிகௌலிஹி, அதை தன் சொல்லால் மறுத்தான். லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்தன் இல்லல்லாஹ லஃபஸததா, லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ லஃபஸததா, இந்த வானம் பூமியிலே அல்லாஹ் தஆலாவை தவிர மற்ற தெய்வங்கள் இருந்திருக்குமானால் அந்த வானம் பூமி அழிந்து போயிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இல்லல்லாஹ் இல்லல்லாஹு லஃபஸததா, لو كان فيهما آلهة إلا الله لفسدتا, لو كان فيهما آلهة إلا الله لفسدتا, அல்லாஹ்வை அன்றி வேறு எதுவும் தெய்வங்கள் அந்த வானம் பூமியில் இருந்திருக்குமானால் அந்த இரண்டும் அழிந்து போயிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை மறுத்தான். இன்னொரு கூட்டம் அவர்கள் பல தெய்வங்கள் இருக்கிறதாக சொன்னார்களே. ஆமாங்க, பூமி ஒரு பகுதி பார்த்தா விவசாயம் ஆகல, ஒரு பூமி விவசாயத்திலாக, ஒரு பூமி முட்டலாக, விவசாயம் ஆகிற இடத்துல எடுத்தாலும் ஒரு தண்ணி மரத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் போகும். இந்த பகுதிகளுக்கு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா பகுதிகளுக்கும் போகும். இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது எதுக்கு விசாரணை? ஒரே உஜூஸ் தான் எல்லாத்துக்கும் சராசராய் செஞ்சிருக்கு இருக்குன்னு. அது இதுல ஆக்களுடையவர்களுக்கு ஆக்கிரிகளுக்கு யாத்தின் கௌமி யாத்தின் படிப்பினை பெறக்கூடிய படிப்பினை இருக்கு, ஆயாத்திற்கு திருச்சாங்க. அது அதுக்கு அதெல்லாம் சொன்னாங்க சொன்னாரு இஸ்லாமியமாய் வாய். நீ ஒரு தண்ணி தானே போட்டுருக்கீங்க, ஒவ்வொரு இலையில வித்தியாசம், காயில வித்தியாசம், வேர்ல வித்தியாசம், பட்டையில வித்தியாசம், களையில வித்தியாசம், உப்புல வித்தியாசம், பூவுல வித்தியாசம், எல்லாம் இவ்வளவு வித்தியாசங்கள் எப்படி ஒரே தண்ணீர். அந்த மாதிரி வித்தியாசங்கள் தான் இந்த மவாஹிர் தான் கலந்து. அதுல அந்த மாதிரி வித்தியாசங்களை பார்த்து பலர் கசப்பு கூறுகள், அது கூறுகள், இந்து கூறுகள், பிடிப்பு கூறுகள் அப்படி ஆகிட்டாங்க. அது அல்லாஹ் தஆலா ரத்து செய்தார். அவர்களை அல்லாஹ் தஆலா மறுத்தான். அல்லாஹ்வை என்று வேறு தெய்வங்கள் இருந்திருக்குமானால் அந்த வானம் பூமி இரண்டும் அழிந்து போயிருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். என்ன காரணம்? ரெண்டு இருந்தா எங்க ஃபசாது எங்க? நீங்க ரெண்டு ஆலிம்ஸா இருக்கிற ஊர்ல ஃபசாது இல்லாம இருக்கு. நீ கூடாதுன்னே அடுத்த ஆலிம்ஸா கொடுத்தா மக்களுக்கு மத்தியில செஞ்சணும். இதாவே ரெண்டு இருந்தா என்ன தெரியாம एक दूसरे के मुखालिफ हो जाएंगे नहीं. பட்ஜெட் மட்டும் தெரியாது, ராகவம் அழிப்பான். அதனால அது அக்களை கொண்டு சாத்தியமே இல்லை. ஏகபோகமாக ஆக்கினாலும் அழிச்சாலும் ஒருவனுடைய உத்தரவார், ஒருவனுடைய பிரியமா இருக்கும். நம்ம குடும்பத்திலேயே பார்க்கலாம், பஞ்சாயத்து புருஷன் ரெண்டு பேர் என்னமோ ரெண்டு மாதிரி இந்தாப்புல தக்காளி ஒண்ணு போட்டு மிளகு ரசம் வை, ஒரு தக்காளி மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு தக்காளி சாப்பிட்டா என்ன போங்க மண்ணாடி போட்டீங்க. நான் கத்திரிக்காய் அரைச்சி வச்சுட்டு கருவாடெல்லாம் பொறிச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். நீ புளிப்பை ஊத்தி ஒரே புளிப்பு கருவாட்டம் கத்திரிக்காய் ரெண்டு பேர் செய்யாம ரெண்டு விதமா இருந்த ஃபசாது வருதா இல்லைங்களா? இலாவே ரெண்டா இருந்தா ஒத்து எப்படி போகும்?